வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி கிர்னி பழத்தை யூஸ் பண்ணி இந்த சம்மர் ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து முலாம்பழம்னு சொல்லுவோம். இது வந்து சம்மரில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ரொம்ப குளிர்ச்சியான பழம். ஸோ வெயிலுக்கு இது டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ முதல்ல இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் தான் வந்து விதை இருக்கும். அதெல்லாம் முதல்ல தனியாக எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதை எடுத்துருங்க. இப்போ விதை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே இருக்க அந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெளியே இருக்க அந்த ஸ்கின்னு வேண்டாம். உள்ளே உள்ள பழத்தை இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு எடுத்தாலே வந்துடும். ஸோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஜூஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜாரில் இந்த பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேஸ்ட்டுக்காக சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் பால். பால் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். ரொம்ப கொஞ்சம் கட்டியாக வந்து குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிளாஸில் அப்படியே மாற்றிடுங்க. சரி, நீங்கள் வந்து இப்படியே குடிக்கலாம். நான் வந்து இதோட சப்ஜா சீடு போட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ சப்ஜா சீடை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதோடு சேர்த்து குடிக்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஜா சீடு வந்து ரொம்ப குளிர்ச்சி. ஸோ இந்த வெயிலுக்கு வந்து இது ரெண்டையும் சேர்த்து குடிக்கிறப்போ உடம்பு வந்து நல்லா வந்து குளிர்ச்சி தரும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.